Guys, I mean, Raju, இது என்னடா இது? பர்த்டே கேக்குடா? ஏன்டா? உனக்கு பிடிக்கலையா? ஐ மீன், நான் என்ன யோசிச்சேன்னா ரொம்ப சிம்பாலிக்கா இருக்குல்ல? ஹார்ட் ஷேப் சைன். இது பிரில்லியண்டா இருக்குல்ல? யா, பிரில்லியன்ட். நான் மட்டும் ராமேஸ்வரியா இருந்தா உன்னோட சான்சஸ். இந்த கேக் டிசாஸ்டர் வருண். அது சரி, நீ இந்த பிரில்லியன்ட் சிம்பாலிக் கேக்க எங்க வாங்குன? பேக்கரி அண்ட் ஜெனரல் ஸ்டோர்ஸ். சர்வெண்ட் தான் என்கிட்ட சொன்னா ஏரியாவுல இதான் பெஸ்ட் பிளேஸ்னு. இந்த ப்ளூ கலரா ரொம்ப சீப்பா இருக்கு. வருண், உனக்கு எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த கேக்கால ராமேஸ்வரி வருண விட்டு போயிடுவாளா என்ன? ராமேஸ்வரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எஸ் இல்லனா நோ? எனக்கு எஸ் தான். அட எஸ் தான் ஹீரோ. போ போ போய் கலக்கு போ. கைஸ், ஒருவேளை தேவைப்பட்டா. அட என்ன, டோன்ட் வரி, நாங்க தான் இருக்கோம்ல, போ. ஆமா ஆமா, நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது வருணுக்கு எதுக்கு டென்ஷன், ரைட்? என்ன வருண்? ஓய், ராமேஸ்வரி எங்க? ராமேஸ்வரி? அட என்னாச்சு டியூட்? எதுவும் நடக்கல. இதான் ட்ராஜடியே. பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு காட் கிஃப்ட் இருக்கு. அவங்க மூட வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. முதல் தடவையா புத்திசாலித்தனமா ஒரு வார்த்தையை பேசியிருக்க. நீ வாயை மூடுறா. அட இதெல்லாம் விடுங்கப்பா. ஆனா ராமேஸ்வரிக்கு இதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், கரெக்டா? அது சரி, அவளை இந்த டெரஸ்க்கு கூட்டிட்டு வர ஐடியா எப்படி இருக்கு? என்னோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஆக்ஷன் மிஸ் ஆனுமா என்ன? ஐ மீன், ஹாப்பி பர்த்டே வருண். ராமேஸ்வரி வந்துட்டியா? ஏய், எங்க? நாங்க உன்னை பிடிக்க போறோம். நாங்க உன்னை பிடிக்க போறோம். ராமேஸ்வரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். Will you marry me? வருண், நீதான் எனக்கு சரியான லைஃப் பார்ட்னர். ரெஸ்பான்சிபிளா இருக்க, அப்புறம் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்க. ஆனா நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்டோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்றேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? மாருதி. ராமேஸ்வரி, ஒருவேளை நீ செக்ஷன் B ல இருக்க பையனா? இல்ல இல்ல, அவன் இல்ல. அப்போ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? எஸ். அது ரொம்ப ஸ்வீட்டியா?
அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவரு பிரம்மச்சாரி. அவரா? யார் அந்த அவரு? ஹனுமான். பகவான் ஹனுமானா? ஏய், ஒருவேளை லிவிங் ஹியூமனா இருந்தா அவருக்கு ஃபோன் பண்ணலாம், இல்ல பெர்மிஷன் கேட்கலாம். ஆமா நிதி, அவர் எப்பவும் வாழ்றாரு. அவர் சிரஞ்சீவி. என்னால நீ சொன்னதை புரிஞ்சுக்க முடியுது ராமேஸ்வரி. இன்ஃபேக்ட் எங்க அம்மா கூட அன்மரோட பெரிய பக்தர். நம்ம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து அவருக்கு பூஜை பண்ணலாம். அண்ட் யூ நோ வாட் ராமி, இந்த காட், இந்த மிராக்கிள், இது எல்லாமே மைத்தாலஜிடா. இது எல்லாமே கட்டுக்கதை. இல்ல நிதி, அவரும் கட்டுக்கதை கிடையாது. அவரோட மிராக்கிள்ஸும் அப்படி இல்ல. யாரு அவரை முழு நம்பிக்கையோடையும் வேதத்தோடையும் கூப்பிடுறாங்களோ அவரு கண்டிப்பா வருவாரு. நான் உங்க கூட 2 இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணலாமா? கேப்பீங்களா? யா ஷூர், வை நாட்? நீங்க தோல்பூரை பத்தி மகாபலி, என்னது இது? நான் வந்ததும் கதவை மூடிக்கிட்டு பின்னாடி ஒளிச்சுக்கிட்டேன். வெளியே வா, என் முன்னாடி வா. கிர்னார் காட்டுக்குள்ள 12 வருஷமா உனக்காக நான் தவம் பண்ணேன். என்னோட வாக்குப்படி உன்னை தரிசனம் பண்றதுக்காக நான் உன்னோட வாசலுக்கே வந்திருக்கேன். வெளியே வா. நீ யாரா இருந்தாலும் சரி, இப்ப உடனே இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். நந்தனோட பிறந்தநாள்ல வந்திருக்கான். இவன் தலையை நம்ம வெட்டி போட்டுடலாம். அமைதியா இருங்க. கோபம் எப்பவுமே நல்லதில்ல. உசாரி ஐயா, நீங்க இடையில வராதீங்க. வெளியே வா. இவனுக்கு என்ன திமிரு? இந்த முட்டாளுங்க கிட்ட நான் பேச விரும்பல. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப நீதான் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். உன்னோட பக்தர்களுக்கு நீ இருக்கங்கிறத நிரூபிக்கணும். உசாரி ஐயா, நீங்க இடையில வராதீங்க. வெளியே வா. இவனுக்கு என்ன திமிரு? இந்த முட்டாளுங்க கிட்ட நான் பேச விரும்பல. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப நீதான் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். உன்னோட பக்தர்களுக்கு நீ இருக்கங்கிறத நிரூபிக்கணும்.
சரிங்க என்ன காரணமா இருக்கும்? ஜாக்கிரதை. எல்லாரும் பின்னால வாங்க.